நாளைக்கு லோக்சபா எலெக்ஷன்ஸ் 2019. நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க? டிசைட் பண்ணிட்டீங்களா? நரேந்திர மோடிக்கா இல்ல ராகுல் காந்திக்கா? 2 ஆப்ஷன் தான் கொடுக்குறாங்கல்ல. 2 ஆப்ஷன் கொடுத்துட்டு அதுல ஒன்று செலக்ட் பண்ணுன்னு சொல்றாங்கல்ல. ஆனா நீங்க யாருக்கு தான் ஓட்டு போட போறீங்க? அங்க நிக்கிற அந்த பிஎம்கா இல்ல, நீங்க ஓட்டு போட போறது எம்பிக்கு, பிரைம் மினிஸ்டருக்கு இல்ல, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்க்கு. அவங்க அங்கேருந்து உங்களோட தனி பிரச்சனையும் உங்களோட வீட்டு பிரச்சனையும் பார்க்க போறது இல்லை. உங்க கான்ஸ்டிடியூன்சியோட எம்பி தான் உங்களுக்கான வேலைகளை பார்க்க போறாங்க. ஸோ பிஎம் உங்களோட கஷ்டத்தை கேட்டு தெரிஞ்சுட்டு பண்ண போறது இல்லை. உங்க எம்பிஸ் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க. ஸோ அவங்களுக்கு தான் நீங்க ஓட்டு போடணும். கரெக்டா? ஸோ யாருக்கு நீங்க ஓட்டு போட போறீங்க அப்படிங்கிற இந்த விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த ஏப்ரல் 18, 2019 செகண்ட் ஃபேஸ் ஆஃப் எலெக்ஷன்ஸ் நடக்குது. செகண்ட் ஃபேஸ் ஆஃப் லோக்சபா எலெக்ஷன்ஸ். இந்த ஃபேஸ்ல மொத்தம் 97 கான்ஸ்டிடியூன்சில எலெக்ஷன் நடக்குது. 13 ஸ்டேட்ஸ்ல 97 கான்ஸ்டிடியூன்சில எலெக்ஷன் நடக்க போகுது. ஸோ இங்க எல்லாத்துலயும் ஒரே நாள்ல எலெக்ஷன் நடக்குது ஃபார் லோக்சபா 2019. ஸோ ஆல் ஓவர் இந்தியா 543 பிளேசஸ்ல இந்த எலெக்ஷன் நடந்து அதுல 543 கேண்டிடேட்ஸ் வின் ஆவாங்க. அதுல ஒரு பார்ட்டி ரூலிங் பார்ட்டியா ஆகணும்னா 272 கேண்டிடேட்ஸ் அவங்களுக்கு இருக்கணும், வின்னர்ஸா இருக்கணும். ஸோ அப்பதான் ஒரு கேண்டிடேட் ரூலிங் பார்ட்டியா மாறும். அப்படி ஒரு பார்ட்டிக்கு 272 எம்பிஸ் இல்ல அப்படின்னா அப்ப என்ன பண்ணுவாங்க, 2-3 பார்ட்டிஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அந்த அலையன்ஸ்ல அந்த பார்ட்டி அலையன்ஸ்ல ஃபார்ம் ஆகிற அவங்களோட லீடர் தான் பிஎம் கேண்டிடேட்டா இருப்பார். ஸோ அவர் தான் பிரைம் மினிஸ்டரா பதவி ஏற்றுப்பாரு. ஸோ இங்க நீங்க யாருக்கு ஓட்டு போடுறீங்க? பிரைம் மினிஸ்டர்ஸ்க்கு கிடையாது, உங்களோட எம்பிஸ்க்கு. ஸோ நம்ம யாரு பிஎம்ங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட எம்பி யாருங்கிறது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அவங்க உங்களுக்காக பல விஷயங்களை செய்ய போறாங்க, உங்களுக்காக பல லாஸ் பாஸ் பண்ண போறாங்க. உங்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவா அந்த பார்லிமெண்ட்ல இருக்க போறது உங்களோட கான்ஸ்டிடியூன்சியோட எம்பி தான். ஸோ அதுக்கு உங்க கேண்டிடேட், அதாவது நீங்க ஓட்டு போட போற அந்த கேண்டிடேட் வர்த்தா இல்லையா அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ இந்த வீடியோவில் அதை தான் பார்க்க போறீங்க. வாங்க நான் எப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் நீங்க கிளிக் பண்ணாலே போதும் இந்த வெப்சைட் வந்துடும். www.mynetha.info அப்படிங்கிற இந்த வெப்சைட்குள்ள தான் நாம போறோம். ஃபர்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா கீழே லோக்சபா எலெக்ஷன்ஸ் 2019 கிளியரா போட்டிருக்கு. ஸோ அதுக்குள்ள போனீங்கன்னா உங்களோட ஸ்டேட்டோட எல்லா டீடைல்ஸும் வரும். ஸோ உங்க ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட கான்ஸ்டிடியூன்சி எதுன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா நீங்க டைரக்டா அந்த கான்ஸ்டிடியூன்சியை போய் செலக்ட் பண்ணி பார்க்கலாம். அப்படி தெரியலன்னா உங்களோட ஓட்டர் ஐடியில ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பர் கீழே இருக்கிற இந்த லிங்க்ல போய், 2வது லிங்க் நான் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல 2வதா போடுறேன், இந்த லிங்க்ல போய் பாத்தீங்கன்னா உங்களோட கான்ஸ்டிடியூன்சி எதுன்னு கிளியரா தெரிஞ்சிடும். ஸோ அந்த கான்ஸ்டிடியூன்சி எதுன்னு தெரிஞ்சுட்டு இந்த லிங்க்ல உங்க கான்ஸ்டிடியூன்சியை தேடுங்க. ஸோ உங்க கான்ஸ்டிடியூன்சியை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல இருக்கிற எல்லா கேண்டிடேட்ஸோட நேமும் இப்படி லிஸ்ட் ஆகும். ஸோ இந்த லிஸ்ட்டை தான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க. ஸோ எல்லா கேண்டிடேட்ஸோட நேம், அவங்களோட அசர்ட் என்ன, அவங்களோட சொத்து மதிப்பு என்ன, அவங்களோட வருமானம் என்ன, இது வரைக்கும் அவங்க மேல ஏதாச்சும் கிரிமினல் கேஸ் இருந்துச்சா எல்லாமே இதுல லிஸ்ட் ஆகும். ஸோ ஈவன் ஒரு பர்டிகுலர் கேண்டிடேட்டோட ஃபுல் டீடைல்ஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்க நேம் இங்க கிளிக் பண்ணா போதும், அவங்களோட ஃபுல் டீடைல்ஸ் உள்ள இருக்கு. ஸோ நீங்க எலெக்ஷன் பூத்துக்கு கிளம்புறதுக்கு ஒரு ½ முன்னாடி, நீங்க இத்தனை நாள் உங்களோட தேர்தல் பிரச்சாரத்தை எல்லாம் பாத்தீங்களோ, இல்ல அவங்க பேசுற அவங்களோட கொள்கைகள், அவங்க செய்யறேன்னு சொல்ற அந்த வாக்குறுதிகள் இதெல்லாம் நீங்க பாத்தீங்களோ இல்லையோ அதெல்லாம் அடுத்த விஷயம். நீங்க போல் பண்ண, அதாவது உங்களோட போலுக்கு ஓட்டு போடுறதுக்கு கிளம்புறதுக்கு ½ முன்னாடி இந்த வெப்சைட்ல போய் தயவு செஞ்சு எல்லா கேண்டிடேட்ஸை பத்தி பாருங்க. யாரு என்ன படிச்சிருக்கா, இவங்களை கொடுத்தா என்ன நடக்கும், இவங்க மேல என்ன கேஸ் இருக்கு, இவங்களை கொடுத்தா என்ன நடக்கும், உங்களுக்கே தெரியும். எல்லாருமே இந்த லிங்கை போய் உங்களால பார்க்க முடியுதுன்னா கண்டிப்பா நீங்க படிச்சவங்களா தான் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கே தெரியும் யார் வர்த்துன்னு. ஸோ ஒரு வர்த்தான எம்பியை தேர்ந்தெடுங்க, நாட் எ பிஎம். அவங்க உங்களுக்கு தகுதியான பிஎம் செலக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ உங்களோட இந்த இடத்துல நீங்க செல்ஃபிஷா தான் இருந்தாலும் உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய ஒரு எம்பியை நீங்க தேர்ந்தெடுக்கணும். ஸோ நீங்க இப்படி ஓட் பண்ணி எலெக்ட் பண்ணி அவங்கள ஜெயிக்க வைக்கிறதால அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது, அந்த எம்பிஸ்க்கு என்ன கிடைக்க போகுது, ஒரு மாசத்துக்கு 3 லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட சம்பளம். ஸோ யூ ஆர் ஆக்சுவலி ஹையரிங் தம். அப்போ அவங்க எப்படி இருக்கணும்னு நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க. கண்டிப்பா அவங்க கரப்டா இருக்கக்கூடாது, அவங்க ஒரு மினிமம் பேசிக் எஜுகேஷன் ஆச்சும் இருக்கணும், அவங்க மேல எந்த கிரிமினல் ரெக்கார்ட்ஸும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு பேசிக் விஷயம்லாம் உங்க மைண்ட்ஸ்ல இருக்கும்ல, அது எல்லாமே நீங்க கண்டிப்பா அவங்களுக்கு இருக்கா இல்லையா, அவங்க வர்த்தா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம்.
சரி, இப்படி வச்சுப்போம். உங்களுக்கு வந்து மறுபடியும் நரேந்திர மோடி தான் பிரைம் மினிஸ்டர் ஆகணும் அப்படிங்கிறது ஆசை, ஆர் ஈவன் காங்கிரஸ் ராகுல் காந்தி தான் பிரைம் மினிஸ்டர் ஆகணுங்கிறது ஆசை. நீங்க வந்து அதனால அந்த பர்டிகுலர் பார்ட்டிக்கு வந்து ஓட் பண்றீங்க. பட் இஃப் த கேண்டிடேட், நீங்க ஓட் பண்ண கேண்டிடேட் வந்து உங்களுக்கான எந்த விஷயத்தையும் செய்யல, உங்களுக்கான எந்த தேவைகள், நெசசிட்டிஸ், உங்களோட வாட்டர் ப்ராப்ளம்ஸ், உங்களோட டெய்லி பிரச்சனைகள், டெய்லி நெசசிட்டிஸ், உங்களோட தண்ணி பிரச்சனை, உங்களோட ரோடு பிரச்சனை, ரோடு சரியால, இந்த மாதிரி சின்ன சின்ன நெசசிட்டிஸை வந்து சால்வ் பண்ணாதவங்க அப்படி ஒருத்தரா இருந்தா அந்த கேண்டிடேட்க்கு நீங்க போட்டுட்டீங்கன்னா ஸோ உங்களோட இந்த அடுத்த 5 வருஷம் எப்படி இருக்க போது நீங்க யோசிச்சு பாருங்க. ஸோ ரொம்பவே டிஃபிகல்ட். பிஎம் கேண்டிடேட்டை வச்சு உங்க எம்பி கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணாதீங்க. உங்க எம்பி கேண்டிடேட் யார் இருக்கணுங்கிறத நீங்க டிசைட் பண்ணுங்க. அந்த வெப்சைட்ல அவங்க எப்படி, அவங்க கொடுத்த அஃபிடவிட், அவங்க மேல இருக்கிற கேசஸ் இருந்தா கேசஸ், அவங்க என்ன படிச்சிருக்காங்க, அவங்களோட அசர்ட்ஸ் எல்லாமே இருக்கு. அதெல்லாம் பார்த்தாலே கண்டிப்பா தெரிஞ்சிடும் யார் வர்த்தான கேண்டிடேட்னு. ஸோ மறக்காம கண்டிப்பா போய் செக் பண்ணி ஓட் பண்ணுங்க. யார் வர்த்துன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட ஓட்டை வந்து இந்த எலெக்ஷன்ஸ்ல பதிய வைங்க. நமக்கே தெரியும் இந்த எலெக்ஷன்ஸ்க்காக எப்படி பயங்கரமா பிரச்சாரம் எல்லாம் போயிட்டு இருக்குன்னு. அவங்க செஞ்ச நல்லதை சொல்றதை விட அந்த ஒரு பார்ட்டி வந்து, எந்த ஒரு பார்ட்டியா இருக்கட்டும், அந்த பார்ட்டி வந்து அவங்களோட ஆப்போனன்ட் பண்ண கெட்டதை சொல்லி தான், அதாவது நெகட்டிவிட்டி வந்து ஸ்பீடா ஸ்ப்ரெட் ஆகும்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ நெகட்டிவ் வந்து சீக்கிரம் ஸ்ப்ரெட் ஆகும். அந்த கான்செப்ட் வந்து பிடிச்சிக்கிட்டு அவங்களோட ஆப்போனன்ட் என்ன தப்பு பண்ணியிருக்காங்க, என்ன கெட்டது பண்ணியிருக்காங்கிறத காட்டி 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 அவங்களோட பப்ளிசிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. ஈவன் அண்ட் ஆட்ஸ், யூடியூப்ல எந்த யூடியூப் வீடியோ ஓப்பன் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் ஆட் தான் வருது, ஏதோ ஒரு பார்ட்டியோட ஆட் தான் வருது. அதை எவ்வளோ கிரியேட்டிவா பண்ணி எப்படி மக்களை கவரணுங்கிறது அவங்களுக்கு அவ்வளோ கிளியரா தெரிஞ்சிருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க பார்த்து உங்களோட மைண்ட் செட் எப்படி இருந்தாலும் ஓகே, ஒரு ½ முன்னாடி கண்டிப்பா நான் சொன்ன இந்த லிங்க்ஸ்லாம் போய் பார்த்துட்டு டிசைட் பண்ணிட்டு யார் உங்களுக்கு வர்த்தான எம்பின்னு உங்களுக்கு தோணுதோ அவங்களுக்கு போய் ஓட் பண்ணுங்க. ஸோ இது வந்து அவ்வளோ ஈஸியான ஒரு எலெக்ஷன் இல்லை. இந்தியன் நேஷனல் எலெக்ஷன்ஸ் 2019 த பிக்கஸ்ட் டெமோக்ரஸி இன் த வேர்ல்டு. ஸோ அந்த டெமோக்ரஸி தான் நம்ம இந்தியா. நம்மளோட எலெக்ஷன்ஸ்க்கு கண்டிப்பாக போய் ஓட்டு போடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓட்டிங் போனதுக்கு முன்னாடி ஒரு ½ இந்த வீடியோ பார்த்துட்டு என்ன பண்ணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை போய் பார்த்துட்டு அவங்க வர்த்தான்னு தெரிஞ்சு உங்களோட எம்பிக்கு ஓட் பண்ணுங்க. பிஎம்கில் எம்பிக்கு ஓட் பண்ணுங்க. நோட்டாக்கு போட போறேன் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஒரு சஜஷன்ஸ் நான் கொடுப்பேன். நோட்டால போடுறதுனால என்ன ஆகும் எனக்கு தெரியல, சீரியஸா என்ன ஒரு ஸ்டெப் ஆகுங்கிறது படத்துல வர மாதிரிலாம் சொல்ல முடியல. பட் உங்களோட ஒரு ஓட்டு கூட இந்த நாட்டில் சேஞ்சு கொண்டு வரலாம். ஸோ அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. திங்க் அண்ட் ஓட். அதே நேரத்தில் ஓட்டு போடாமல் இருக்காதீங்க. உங்களோட ஒரு ஒரு மிகப்பெரிய உரிமை வந்து ஓட்டிங். ஸோ மறக்காம கண்டிப்பா போய் ஓட்டு போடுங்க. உங்க கான்ஸ்டிடுவன்சி உங்க கையில. ஸோ மறக்காம கண்டிப்பா போய் ஓட்டு போடுங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சது நீங்க நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி பல வீடியோஸ் நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்கும் உங்களுக்காக. ஸோ மீட் யூ இன் another video. Until then, bye from Girish. Think wise before you vote.